ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரசம் ரெசிபி என்னோடய ஸ்டைலில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு எடுத்திருக்கேன். இதை கொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே இதுலேயே நான் ஒரு பெரிய பூண்டை தோல் எடுக்காமல் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகு, ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதையும் கொரப்பாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இப்போ நம்ம ரசத்தை தாளிக்கிறதுக்காக ஒரு சீனச்சட்டியை சூடாக்கி அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பெருங்காயத்தை சேர்த்து ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல நல்ல மிளகும் பூண்டு, அதை இதில் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் பச்சை மிளகாவையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்ல மிளகு பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப கொதிக்க விடாமல் இந்த மாதிரி லைட்டாக கொதி வரும். நம்ம மல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ரசம் ரெசிபி ரெடி. எப்படி சூப்பராக? இந்த மாதிரி ஒரு சூப்பரான சமையலோடு உங்களை திரும்ப பார்க்குற வரைக்கும் பாய்.